வணக்கம். புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த பஞ்சாலை பூங்கா உருவாக்கப்படும் என்று சட்டசபை கூட்டத்தொடர் உரையில் ஆளுநர் இக்பால் சிங் தகவல் தெரிவித்துள்ளார். புதுவை சட்டசபை கூட்டத்தொடர் உரையில் ஆளுநர் இக்பால் சிங் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் மூலம் 6,76,00,000 தொகை வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு தரமான அரிசி வழங்க அரிசி அரவை ஆலையை 2 கோடி செலவில் நவீனப்படுத்த தொடங்கியுள்ளது. மீன்பிடி படகுகளை ஒரே சீரான முறையில் இணையதளம் மூலம் பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், மேலும் புதுவையில் ஒருங்கிணைந்த பஞ்சாலை பூங்கா ஒன்றினை உருவாக்குவதற்காக திட்ட மேலாண்மை கலந்தாய்வுனராக ILFS நிறுவனத்தை பணியமர்த்த பஞ்சாலை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது என்று கூறிய அவர், தொடர்ந்து சுற்றுலா மேம்பாட்டிற்காக லா ரோஷல் என்ற பிரெஞ்சு நகரத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மற்றும் புதுவையில் மேலும் 14 புதிய பேருந்துகள் நகர போக்குவரத்து துறை சார்பில் வழங்கப்படும் என்றும், விளையாட்டு மற்றும் இளைஞர் செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் வகையில் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தை புனரமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மற்றும் ஜவஹர்லால் நேரு தேசிய நகரக புதுப்பிக்கும் திட்டத்தின் கீழ் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறை கட்டுப்பாட்டு அறை 1,31,00,000 செலவில் கட்டப்பட உள்ளது என்றும் கூறினார். சோரியாங்குப்பம் பாலத்திற்கு சுப்பையா பெயர் சூட்டப்படும் என்று புதுவை சட்டசபை கூட்டத்தில் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் அறிவித்துள்ளார். புதுவை சட்டசபை கூட்டம் இன்று காலை தொடங்கியது. முதல் நிகழ்ச்சியாக மறைந்த ஏனாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு இரங்கல் குறிப்பை சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் படித்தார். பின்னர் உறுப்பினர்கள் 2 நிமிடம் மௌனம் அனுஷ்டித்தனர். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் கோரிக்கையை ஏற்று 100ஆண்டு விழா காணும் மக்கள் தலைவர் வ. சுப்பையாவுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன், விஸ்வநாதன், நாரா கலைநாதன், பன்னீர்செல்வம், அனந்தராமன், PR சிவா, ஆனந்த், மாரிமுத்து, லட்சுமி நாராயணன் ஆகியோர் பேசினர். இதற்கு முதல்வர் வைத்தியலிங்கம் பதில் அளித்து பேசுகையில், சுப்பையா 100ஆண்டு விழா கொண்டாடும் நேரத்தில் சட்டசபையில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்த நேரம் ஒதுக்கி கொடுத்த சபாநாயகருக்கு நன்றி. புதுவை தியாகிகள் வாழ்ந்த பூமி. இந்த பூமியில் உள்ள இந்த மன்றத்தில் சுப்பையா, குபேர், அன்சாரி, புருஷோத்தம ரெட்டியார், வெங்கட சுப்பா ரெட்டியார் போன்ற பல தியாகிகள் இருந்துள்ளனர். இந்த மன்றத்தில் நாம் இருப்பது பெருமையாகும். மேலும் சுப்பையாவிற்கு 100ஆண்டு விழா கொண்டாடிக் கொண்டு இருக்கிறோம். அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தபால் தலை வெளியிட முயற்சி எடுத்ததன் அடிப்படையில் வருகிற 7ஆம் தேதி சிறப்பு தபால் தலை வெளியிடப்படும். அவரது பெயரை எல்லோரும் கூறும் வகையில் தமிழக புதுவை எல்லையில் அமைந்துள்ள சோரியாங்குப்பம் பாலத்திற்கு வ. சுப்பையா பெயர் சூட்டப்படும். மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் வருகிற 6ஆம் தேதி கல்வெட்டை திறந்து வைக்கிறார். அந்த பாலத்தில் சுப்பையா பெயரில் நுழைவு வாயில் கட்ட ஏற்பாடு செய்யப்படும் என்று பேசினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பேரறிஞர் அண்ணா நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பேரறிஞர் அண்ணா நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு உதயஞ்சாலை சந்திப்பில் உள்ள அண்ணாவின் சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் செல்வராஜ் மலர்தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இதேபோல திமுக சார்பில் மாநில அமைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான RV ஜானகிராமன் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான SP சிவக்குமார், திமுக இளைஞரணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், ஏம்பலம் தொகுதி திமுக செயலாளர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோமசுந்தரம், கவுன்சிலர்கள் வேலவன், சதாசிவம், செல்வம் மற்றும் திருவாண்டார்கோவில் காந்தி, கழக நிர்வாகிகள் பலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல அதிமுக சார்பில் மாநில கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் தலைமையில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கட்சி அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதேபோல பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் மதிமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டு காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா, மாநில அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான மணிமாறன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்து மற்றும் பலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதேபோல திராவிடர் கழகம் சார்பில் அண்ணாவின் நினைவு நாளை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் அன்பரசன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் துரை, சிவாஜி, பழனி உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுவை கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்த தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை கல்வித்துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும்,
கல்வித்துறை வவுச்சர் பில் ஊழியர்களை பகுதி நேர ஊழியராக மாற்ற வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தினக்கூலி பகுதி நேர மற்றும் வவுச்சர் பில் ஊழியர்கள் கூட்டமைப்பினர் கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைவர் மதுரகவி சிறப்புரையாற்றினார். சங்க தலைவர், நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டு கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்ததால் உருளையன்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம், சப் இன்ஸ்பெக்டர்கள் செந்தில்குமார், பவித்திரன் ஆகியோர் இயக்குநர் அலுவலகத்தில் இல்லை என கூறி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் போராட்டக் குழுவினர் இயக்குநர் வந்து உறுதி சொல்லும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என கூறி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனால் 84 பேரை போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று பின்னர் விடுவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சொன்னா கேளு. சொல்லு, கேக்குறல. ஏன் உம்மா நிக்கிற? குடிச்சு தான வந்திருக்க? என்ன பானு, குடிச்சிட்டு வந்தா வாசம் வராதா? அப்ப இவ்வளவு நேரம் எங்க ஊர் சுத்திட்டு வர? வழக்கமா 8:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவல. ஏன் இவ்வளவு லேட்? தன்னிலை மறந்து இந்நிலையை தொடராதீர். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை பொறியியல் கல்லூரியில் கட்டமைப்பு மற்றும் கருவிகளில் வளர்ச்சி மேம்பாடு பற்றிய தேசிய கருத்தரங்கம் கலையரங்கில் நடைபெற்றது. புதுவை பொறியியல் கல்லூரி கலையரங்கில் கட்டமைப்பு மற்றும் கருவிகளின் வளர்ச்சி மேம்பாடு பற்றிய தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கில் துறை தலைவர் கோதண்டராமன் வரவேற்று பேசிட கல்லூரி முதல்வர் பிருத்திவிராஜ் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கல்பாக்கம் மெக்கானிக்கல்ஸ் மற்றும் ஹைட்ராலிக்ஸ் துறை தலைவர் கலந்து கொண்டு கருத்தரங்கினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர், தேசிய மற்றும் நகர திட்ட அமைப்பின் தலைமை திட்ட அதிகாரி துரைராஜ், இந்தியன் காங்கிரீட் இன்ஸ்டிடியூட் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இன்றைய காலகட்டத்தில் நவீன கட்டமைப்பு மற்றும் அதற்குரிய கருவிகளின் திட்டமிடுதல், வடிவ அமைப்பு பயன்பாடு மற்றும் புதிய கருவி மற்றும் தொழில்நுட்பங்களின் வருகையால் எளிதில் அழிக்க முடியாத நிலைத்திருக்கக்கூடிய மாற்றத்தை பற்றி சிறப்புரையாற்றினர். நிறைவாக பாண்டுரங்கன் நன்றி கூறினார். கருத்தரங்கில் பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். புதுடெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் கலந்து கொண்ட புதுவை என்சிசி மாணவர்களுக்கு வரவேற்பு மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் புதுடெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பங்கு பெற்ற புதுவை, தமிழ்நாடு, அந்தமான் நிக்கோபார் என்சிசி இயக்குநரகத்தை சேர்ந்த அணியினருக்கு வரவேற்பும் பாராட்டும் நடைபெற்றது. விழாவில் கம்மோடர் சர்தாஜ் இமாம், துணை இயக்குநர் ஜெனரல் கர்னல் சிங் ஆகியோர் வரவேற்று பாராட்டு தெரிவித்தனர்.
விழாவில் லெப்டினன்ட் கர்னல் ஐயப்பசாமி, NCC அதிகாரி பாலச்சந்தர், செல்வம், நாயக் சுபேதார் வன்ராஜ், அவில்தார் கோபாலகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை NCC உயர் அதிகாரிகள் செய்திருந்தனர். புதுவை முருங்கப்பாக்கம்பேட் பகுதியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் வீடுகள் தீப்பற்றி எரிந்தது மற்றும் பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமானது. புதுவை முருங்கப்பாக்கம் பகுதியில் திடீரென நேற்று மதியம் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அருகில் இருந்து 4 வீடுகள் தீப்பற்றி எரிந்தன. உடனே அங்கிருந்த பொதுமக்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் தாமாகவே தீயினை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த தீயணைப்பு துறை வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். ஆனால் இவ்விபத்தில் 4 வீடுகள் எரிந்து சாம்பலானது. மேலும் பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்த முதலியார்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரடியாக வந்து வழக்கு பதிவு செய்து தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். புதுவை முருங்கப்பாக்கம் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுக்கும் விழா நடைபெற்றது. தை அமாவாசையை முன்னிட்டு அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெற்றது. அதன்படி புதுவை முருங்கப்பாக்கம் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுக்கும் விழா நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் மற்றும் சிறப்பு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீச்சட்டி எடுத்து பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இவ்விழாவில் 400க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கையில் தீச்சட்டி ஏந்தி ஆலயத்தை வலம் வந்தனர். விழாவினை முன்னிட்டு கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.